முருகப்பா ஒரு முறை ஒரு போலீஸை அசிங்கப்படுத்திடுவாரு. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த போலீஸ் முருகப்பாவை பழி வாங்கணும்னு முருகப்பா சொல்லிதான் அந்த அசிஸ்டன்ட் எல்லாம் சேர்ந்து அந்த பையனை கொன்னாங்கன்னு சொல்லி முருகப்பாவுக்கும் அவங்க அசிஸ்டன்ஸுக்கும் 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. முருகப்பாவோட லாயர் மறுபடியும் மேல்முறையீடு பண்ணுவாரு. இந்த முறை அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. முருகப்பா ஒரு நாள் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாரு. அவரோட பையன் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் நைஸா பேசி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் உனக்கு 3 பண்டடி கேக்குது அந்த வயசுன்னு சொல்லி முருகப்பாவோட கழுத்தை பிடிச்சி நிற்கிறாரு. அந்த நேரத்துல டாக்டர் வந்துடுறாரு. டாக்டர் வந்ததும் அவங்க பையன் அங்கிருந்து போயிடுறாரு. டாக்டர் சொல்றாரு, உங்களுக்கு விஷ ஊசி போட்டு உங்க பையன் கொல்ல சொல்லியிருக்கான், ஆனா எனக்கு மனசு இல்லை, நீங்க போயிடுங்கன்னு சொல்றாரு. ஆக்சுவலி இந்த டாக்டர் முருகப்பாவோட ட்ரெஸ்ல தான் படிச்சிருப்பாரு. அதனாலதான் அவர் தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. முருகப்பா அவர் 2வது பொண்டாட்டி வீட்டுக்கு போய் பாக்குறப்போ அவங்க இருக்க மாட்டா. ஏன்னா அவரோட 2வது பொண்டாட்டி வேற ஒருத்தனோட இருக்கிறத அவங்க பையன் பாத்துருவான். பார்த்துட்டு அவளை வெளியே அமிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவர் 3வது லவ் பண்ண பொண்ணு வீட்டுக்கு போறாரு. அங்கேயும் அவர் அசிங்கப்படுத்தி வெளியே அமிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் பிச்சைக்காரன் ஆவாரு. அவர் ஒரு இடத்துல தண்ணி குடிக்க போற இடத்துல பசங்களாம் அவர் தள்ள கல்லால் அடிச்சு ஒரு பைத்தியக்காரனாவே ஆயிடுவாரு. ஆனா அவரோட கேஸ் என்ன ஆயிருக்கும்னா, வேற ஒரு புது லாயர் வந்து அந்த கேஸ் நடத்துறாரு. அந்த பையனை முருகப்பாவோட அசிஸ்டன்ட் கொண்டு இருக்க மாட்டாங்க. வேற ஒரு ஆளுங்க அவனை கார்ல கூட்டு போறப்போ அவன் கார்ல இருந்து எகிரி குதிச்சு கீழே விழுந்திருப்பான். அதுலதான் அவன் இறந்திருப்பான். அந்த கேஸ்ல முருகப்பாவுக்கு விடுதலை கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த விஷயம் முருகப்பாவுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி முருகப்பாவை அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க. ஆனா அவன் பையன் மறுபடியும் அவர் இங்க வீட்டுல சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளில தள்ளுறான். கீழே விழ போற முருகப்பாவை ஒருத்தர் வந்து பிடிக்கிறாங்க. அது யாருன்னா முருகப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். அவங்க அழுதுகிட்டே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், உலகத்துல ஒரு ஆம்பளை தப்பு பண்ணதால நான் எல்லாரும் தப்பா இருப்பாங்கன்னு நினைச்சு தப்பு பண்ணிட்டேன், அதனால என் புருஷனோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன்னு சொல்லி அழறாங்க.